சொன்னமா 4 மணி ஆயிடுச்சு. ஏய் ஏய் ஏஞ்சிட்றா. ஏய் ஏஞ்சிரு ஏஞ்சிரு. வாக்கிங் கிளம்பலாமா? ஓகே ஃபைனலாக வந்தாச்சு. எங்க போலாம் கூப்பிட்டேன் காலையில வாக்கிங். இப்ப எங்க கூட்டிட்டு வந்திருக்கா? சேம் வாக்கிங். அதுக்கு இத்தனை பேரு? யாஸ். வாக்கிங்னா சாதாரண வாக்கிங் இல்லை, அதோ தெது பேரு அந்த மலை மேல போற ட்ரெக்கிங் வாக்கிங். ஏது அந்த மலை மேலையா? எஸ் சேம். போலாமா? அதுக்கு தான் இத்தனை பேரை கூட்டிருக்கோம். மென்டல் டார்ச்சர்ல நீ எதுனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. ட்ரெக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கூட இருக்காரு. இதோ இருக்காரு. வெளியே போய் நாக்கு தள்ளிடும். 4 மணிக்கு கிளம்புனது வந்தாச்சு 5 மணி. இந்த பனியில மேல ஏறுறது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான வாக்கிங். உனக்கெல்லாம் வெறும் பனி பத்தாது, பனி புயலே அடிச்சாதான் நீ எல்லாம் சாய்வ. ஸோ இது ஒரு ஃபிட்னஸ் ரைடிங். ஆல்சோ மேலே ஒரு சின்ன பார்ட்டும் இருக்கு. அதுக்காக தான் மெயினாக நம்ம இங்கே வந்துட்டோம். ஒரு ஸ்பெஷல் அதான் மேலே இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்கோடு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறது. அண்ட் நம்ம மட்டும் போகல, நம்மளுக்கு புது பர்சன் நியூ பர்சன் வெல்கம். போன குரூப்ல தானா சேர்ந்தவர் டீம் வர ரொம்ப பெருசாகினே போதில்ல. ஆமா, விளாக்ஸ்ன்றது கரெக்டாக வருது. நிறைய பசங்க வந்து சேர்றாங்க. பொம்பளை சோக்கு ஏண்டா அதுக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா பசங்கன்னு வச்சுக்கோ. சரி ஓகே, இப்போ ஏற ஆரம்பிச்சாதான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். நல்லா இருக்குடா இங்க இருந்து வியூ பாக்குறதுக்கு. நம்ம இங்க தூங்கிடலாமா? எவ்வளவு இயற்கையா பேசினிருந்தா தூங்கலாமான்னு கேக்குது. அதோட இயற்கையான விஷயம் என்ன தெரியுமா? இங்க பாத்து போலாமா? ஆமா, பறந்து நல்லா பாத்தீங்கன்னா இதுவே அழகா வந்து பாத்தீங்கன்னா போகலாம். அவன் 10 நிமிஷம் முக்கின்னு வரதுக்கே நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ கர்மத்தை கழிச்சு விடுறதுக்கு 1.5 மணி நேரம், அதனால செத்த நேரம் அசன் தூங்கிட்டு அது உங்களுக்கு பொறுக்கலையா? இடமா என்னது? எல்லாத்தையுமே வந்து இருப்பானுங்க. அதான் வந்து வந்துட்டு ஐயோ வந்துட்டேனே சொல்லிட்டு போனை கீழே விட்டு விட்டேன். 5 நிமிஷம் நடந்ததெல்லாம் வேஸ்டா போச்சு. 5 நிமிஷமா 6 நிமிஷமாடா? இப்போ இந்த புள்ளிய ரொம்ப முக்கியம் உனக்கு. எத்தனோட அப்படி பாருங்க, ஏறி 5-10 ஏறிட்டோம். இந்த நாயாச்சு நான் பண்றது. யாரா கூட வாங்கடா கீழே போட்டு வர்றதுக்கு. நீ ஃபர்ஸ்ட் இது போற அப்படியே கூட வருவாங்க. கொம்பு ஏறி சா வச்சு போட்டுருவேன். நீ போன போயிடுவானுங்க. ஆனா கூட வா. நீ இல்லாம எப்படி வா? சரி கொஞ்ச நேரம் இருந்தோம், வந்துடுறேன். பாதி நம்ம கூட. ஏய் சாணி, இந்த எருமை ஓபன் பண்ணுச்சுடா. இவன் இந்த பவுச் ஓபன் பண்ண இதுல இருக்க வெயிட் கூட பாத்தீங்கன்னா தெரியல. இந்த ஜென்ரேஷன்ல எல்லாம் உயிர் வாழ்ற ரொம்ப கஷ்டம். மலை மேல ஏறினாலும் சரி, பாத்ரூம்ல போய் வந்து பாத்தீங்கன்னா முக்கினாலும் சரி, எல்லாத்துக்குமே போன் தேவை. மறுபடியும் ஏறணுமா? உன்னை சா வச்சு போட்டுருவேன். அந்த பவுச்சை திறந்தல, பல்சரோட பவுச்சை திறந்தல, அதுல வெயிட் இருக்கு, போன் இருக்கு, நல்லா தெரியுது. அவனை சொல்றது என்னடா? பேசாம உங்க ஆளுங்களை கூப்பிட்டு வந்துங்கடா, கரெக்டா இருக்கும்டா. கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்க புதரும் இருக்கு, மேல போய் அழகா ஜாலியா பாக்கலான்ற. புதருள்ள போயிட்டு இங்க நல்லதுக்கு தானப்பா சொல்றேன். இங்க நல்லதுக்கு. ஏன்னா பசங்களா இருக்க வேண்டிய இடமா, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கூட இருக்க வேண்டிய இடம் இல்லவா? கரம்புச்சானே போல முன்னாடி போடா. ஏய் உன்னேர கூப்பிட்டா நாதாரி, நான் அவளுக்கு கிளம்புறேன்டா. யார் ஃபர்ஸ்ட் மேல போறாங்களோ அவங்க கிஃப்ட் தரேன் நானே. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன். முத்தம் தரியா? பேசுறீ? அவனுக்கு கொடுப்பேன்னு நினைச்ச மச்சான். வேற ஒண்ணும் இல்ல, நான் அவனுக்கு தான் தருவேன், தர மாட்டேன். ஐயா முத்தம் கொடுக்குறான், வந்து வாங்கிக்கோ. எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோ. ஆனா என்ன வாழதான் வந்து பாத்தீங்கன்னா பொசிசிவ் ஆகும். பரவாயில்ல, 2 பேரும் கழுத்துக்குறாங்க. உண்மையை சில சமயம் கசக்கதான் செய்யும். கழுத்துக்கு போற பிரச்சனை முடிஞ்சிச்சு. கல்ல கண்டா இவனை காணா, இவனை கண்டா கல்ல காணா, 2மே என்ன கிடைச்சிருக்கு.
இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். உனக்கு கண்டு அமைதியா நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஷார்ட் புட் ஐயோ ஒஞ்சிச்சுடா சனி பூச்சவனே. ஏய் போங்கடா மணி போங்கடா. நான் அவுட் முடியாது வெளிய அது வரைக்கும் ஒயிட் 1 இதோ போய் போடு 3 நான் ஒத்துக்க மாட்டேன் வெயிட் கம்மியா இருக்குது அதனால ஷார்ட் புட். செருப்பு பிஞ்சிடும். இவ்வளவு வெயிட்ல நீ போடல. அம்மா ஏய் கால்ரா பாத்ரா. ரெடி ஸ்டடி. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். புடிங்கி அதோட வெயிட்டா பைத்தியக்கார கூ சனி பூச்சவனே. ஐயோ நான் இஷ்டமா பார்த்து போறீங்க சனி பூச்சவனுங்களா. இப்ப நான் விட்டுட்டு ஓடுறேன். நான் போட்டு அந்த அடி அடிக்கிறான் திரும்பி பார்த்தா என் அம்மாவை விட்டுட்டு ஓடி போய்க்கிறேன். போடா டேய் போடா. லாஸ்ட் கேம் நான் பாயிண்ட் வச்சிட்டேன் ஸ்டடி போடுறேன். நீதான் யூ ஆர் தி வின்னர். அடது பாரு 1 2 தீ மார் போடுறேன் எதுக்கு கழுத்து நத்துக்கு அப்படியே இதுக்கு மேல போடக்கூடாது. மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? எப்படி சன்ரைஸ் சனிய பூச்சவனுங்க வா. எப்படி வாங்குது இந்த மூட்ரா பேய தவிர கமல் லாஸ்ட் வருவாரு வந்ததுக்கு எப்படிலாம் பண்றாங்க. வின்னர் அவர்கள். ஒரு இது ரன் பண்றா ஆளுக்கு ஈக்குவல். அவன் யார்கிட்ட வேணா தோக்கலாம், நான் யார்கிட்ட வேணா ஏன் இப்படி வளர்றீங்க? தப்பு தப்பு நான் அவன்கிட்ட தோக்கலாம், அவன் என்கிட்ட தோக்கலாம். ஆனா நாங்க 2 பேரும் யாருக்கும் தோக்க கூடாது. அதனால நான் டிரால மட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜீவாவும் சரி ஓகே 2 பேருமே வின்னர். என்னடா கலக்கு பழகிக்கோங்க இப்போ இப்படி கலக்குறனா சேஃப்டியா போடுங்க போடுங்க புறா அவனே புறா நான் ஃபர்ஸ்ட் போறேன்டா புறா போங்க போலீஸ்கார அவனை புடிங்க சார். முதல்ல புடிச்சு ஜெயில போடுங்க சார். நீங்க வாங்கம்மா வாங்கலாமா புண்ணாக்கு பேச்சு வேற மாதிரி. தயவு செஞ்சு இன்னும் பசங்க கூட கூட இந்த ஏரியாக்கெல்லாம் வரக்கூடாது போல இருக்கு. ட்ரக்கிங் எப்படி இருந்துச்சு? எதுக்கு காலைல எழுந்தோம், எதுக்கு வந்தோம், இங்க வாக்கிங் போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம். என்கிட்ட சொன்னா கேளுங்களேன், வாடா பீச்சுக்கு போலாம் சொல்லி கூட்டிட்டு வந்து தப்பு வச்சுக்கிற இவனு இவ்வளவு பேர் தப்பு வச்சிருக்கானு. அப்படியே உங்க எது ஏறும் எதுக்கு அட்ரௌசரு பீச் இப்படி ரவுத்துல அப்படி பண்ண வாக்கிங் இல்ல பீச் சொன்னானுங்க. நான் பீச் எனக்கு 5 மணிக்கு எந்திரானுங்களே சண்டேஸ் போனா ஆசையா வந்தேன். சரி பீச் சொல்லி போய் கூட்டு வந்திருக்கா. தாம்பரத்துல இருந்து ஒரு 8 to 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஒரு 50 மினிட்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னா நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். வந்து ஒரு நல்ல ட்ரெக்கிங் தான் இது. கீழே இருந்து மேலே ஒரு 1.5 to 1.7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து பேசுனீங்களே, இவ்வளோ நேரம் உள்ள அங்கே சாமி இருக்காரு, கும்பிட்டீங்களா? வேணா அதை வாங்கி ஏஞ்சி வாங்கடா சாமி கும்பிடுவாங்க. உனக்கு கேட்கணுமா முதல்ல இது என்ன சாமி நினச்சிக்கும்? பெருமாள் சாமி. பெருமாள் இது பெருமாள் சிவனா? ராமர். ராமரா? கோயில் பேரு என்னன்னு சொல்லு. கோதண்டராமன் டெம்பிள். கோதண்டராமன்றது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் அப்படியும் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஊர்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுற அதையும் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ சிம்பாலிக்காக தனக்கா அவ்வளோ இந்த ஊரை காவலுக்காக இங்கே மாதிரி இருக்குன்னா டாப்பில் இருக்க கோயிலுனா இது என்ன சொல்கிறது, பெரிய டெவலப்மெண்ட்லாம் இல்லைல்ல. ஸோ டெவலப்மெண்ட்டில் இல்லாத போது அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கு மாறிடுச்சு, அவ்வளோதான். உண்மைடா அது யாருக்காச்சும் தேவைப்படுமா?
இங்க இருந்து கீழே போறதுனாலே குச்சி செத்துலாம் போல இருக்கு எனக்கு. நிறைய பேர் விசிட் பண்ண வராங்க. போலாம்ண்ணா. இந்த அடியே நம்ம குடும்பம் மட்டும் வாங்கினா பத்தாது, அவங்களையும் கொத்தலாமா? அதான் கோயில் வரைக்கும் போகலாம். அதுக்கு மேல போனா உள்ள சின்ன சின்ன பாறைங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அதிகமா போறீங்க. அவ்வளவுதான். நிமிஷம் கூட கிடையாது, போயிடலாம். நீங்க கொஞ்சம் பார்த்தனா 10 நிமிஷம். என்னை விட்டு போனா எப்படி? என்ன கேள்வி மேல கேள்வியா கேட்கறாங்கல்ல. எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா என்ன பார்த்து டூரிஸ்ட் கைடுன்னு நினைச்சு நாங்க போல இருக்கு.